கடகராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் இந்த மாதம் முழுக்க, கார்த்திகை மாதம் முழுக்க அருமையாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவர் தாங்க உங்களுடைய பிரபல யோகாதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே முன்பணம் கொடுத்தவங்க இப்போ பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலர் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அடுத்தடுத்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். அது சுப செலவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு தள்ளி போன திருமணம் திடீர்னு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே 2 வருஷம் முடி வந்து பார்த்துட்டு போனவங்க இப்போ திடீர்னு வந்து உடனே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொன்னாங்க, செய்தாச்சுங்க, எல்லாம் சிறப்பாக அமைஞ்சுதுங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க அப்படிங்கிற வாய்ப்புகளும் வருங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக 12வது வீட்டில் போய் மறைகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் இந்த மாதம் முழுக்க நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க நல்ல இடத்துல பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பொருட்கள்லாம் தூக்கி போட்டுட்டு புது பொருட்கள் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள், சமையலறையை வந்து கொஞ்சம் புதுப்பிப்பீங்க. அதே மாதிரி பெட்ரூமில் இருக்கக்கூடிய சில துணிமணிகள் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுவீங்க. வீட்டையும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரங்கள், குறிப்பாக இளைய சகோதரங்கள் மூலமாக சின்ன சின்ன உதவிகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இந்த மாதம் முழுக்க நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ நரசிம்மரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. அதாவது ஷோலிங்கலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்மரை தரிசனம் செய்து விட்டு வாங்க. கண் பார்வை அற்றவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் அருமையாக இருக்குங்க.